சிம்ம ராசி அன்பர்களே, இந்த விசுவாச வருஷத்திய கோச்சார பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப சிம்ம ராசிக்கு லாபஸ்தானமான 11ல குரு வந்திருக்கிறார். இப்ப நல்ல லாபங்கள்லாம் வரும் உங்களுக்கு. வந்து நேரம் 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் பார்வை. அப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாகுது. உங்களுக்கு நல்ல ஒரு குலதெய்வ கோயில் போறதுக்கும் குலதெய்வ அனுகூலத்துக்கும் இது ரொம்ப நல்ல காலகட்டமா இருக்கு. இந்த குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலம். சரிங்களா? அதனால உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த 3ஆம் இடத்தை பார்க்குற முயற்சி தான். நீங்க இப்ப புதிய முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு குரு பகவான் நல்ல ஒரு இடத்துல வந்திருக்கிறாரு. அதனால உங்க முயற்சி எடுங்க, உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு 9ஆம் பார்வையில. அப்படின்னாக்கா 7ஆம் இடங்கிறது கணவன் மனைவி கூட்டாளிகள் சொல்லக்கூடிய இடம். இப்ப கணவன் மனைவி உறவு நல்ல மேம்படும். கூட்டாளிகளுக்குள்ளான அந்த நட்பு உறவுகள் இதுவும் நல்லா மேம்பட்டு நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த குரு பகவான் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர் நல்லது பண்ணுவாரு. இப்ப அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமத்து சனி வரும்போது நீங்க அந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் ஒண்ணு கோயில் பரிகாரம், சாமி பரிகாரம் சொன்னாக்கா நீங்க என்ன பண்ணணும், சனீஸ்வர பகவானுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போடலாம். அது சமூக பரிகாரங்கள்லாம் சொல்லும் போது சனியினுடைய அம்சமா அந்த பூமியில இருக்கக்கூடியவர்கள் திருநங்கை, முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிட்டு வாங்க. இதை பண்ணிட்டு வந்தீங்கனாலே சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உங்களுக்கு சனி பகவானால வரக்கூடிய தொல்லைகள் எதுவுமே வராது. உங்களுக்கு தசாபுத்தி பலன் நல்லா இருந்தா இப்ப இந்த குருவினால வரக்கூடிய நான் சொன்ன அந்த நல்ல பலன்கள்லாம் நீங்க நல்லபடியா அனுபவிச்சுட்டு வரலாம். அதனால உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரபஞ்ச இணைப்புகள் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஷேர் பண்ணுங்க. அவங்களெல்லாம் பார்த்து சொல்லுங்க. இதுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது இதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம அதை பத்திலாம் கிளியரா நம்ம விவாதிப்போம்.